ஏண்டா ஒரு மாவட்ட செயலாளர் உங்ககிட்ட 35 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் இருந்த ஒருத்தவனை கூட நீ பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ அரசியலே பண்ணல. ஒரே ஒரு கார்பரேட் பிளாட் 5 பேரை கூட வச்சுக்கிட்டு நீ அவங்க கேட்கறதுக்கு பேசிட்டு இருக்க. உன் மாவட்ட செயலர் மேலேயே உனக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. நீ என்ன மாதிரி ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலைல பாக்குறாங்க என்ன எப்படி திராவிட கட்சி திமுக எப்படி எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் உருகி சொல்றாங்க. நேரு அண்ணனா இருக்கட்டும், தங்க தமிழரசன் இருக்கட்டும், இப்ப இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, ஒரு ராத்திரில வராரு, நீ தனியா இருக்கேன்னு நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், 3 மணி நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தான் தம்பி வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, எதா இருந்தாலும் காலைல பேசிப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு தொண்டலாவும் யாரா இருந்தாலும் தலைவர் நின்று இருக்காங்கய்யா. உன்னை யாரையா தடுத்தா? இல்ல உன் கீழே இருக்கிற அடிமட்ட அடுத்த கட்டவனை யார் தடுத்தா? நீ என்னதான் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு என்னமோ ஒரு பிட்டு நியூஸ் விட்டுட்டு இருக்கீங்க. என்னமோ டெய்லி மாவட்ட செயலரை பேசிட்டு இருக்காராம், போன்ல பேசுறான். இவங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசி, இந்த டிவி காரங்களுக்கு 4 நாள் வியூ இல்ல, பொழப்பு இல்ல, போச்சு இந்த வாரம் பூவா, வாரத்துல இப்படி ஒரு பிட்ட போட்டு விடுவோம், இவனே பண்ணலாலும் பண்ற மாதிரி எழுதி விட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன ஒரு அரசியல் பண்படுத்தி இருக்கிறான்? இவன் சொல்றாங்க, அந்த மாநாட்டுல இவன் சொல்றாங்க, நான் இனிமேல் என் மக்களுக்காக நான் செய்யறதுக்கு தான், வேற எந்த வேலையுமே எனக்கு இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு, இதான் என் அரசியல், இனிமேல் நான் தான் முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் நிக்க போறேன் அப்படின்னு நீ ஆகஸ்ட் மாசத்துல பேசிட்டு செப்டம்பர் 27 ஒண்ணு நடந்தோடனே தொடர்ந்து நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டியே. என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறான்? என்ன மாதிரி ஒரு அரசியலையும் எடுத்திருக்கான்? இவனுக்கு பெருந்தன்மையா யாரா இருந்தாலும் தொண்டர்களை அவங்க கட்சி இழக்கிறதுக்கு விருப்பப்படாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அங்க இருக்கிறாரு என்றாம், இந்து என்றாம், இந்த நியூஸ் வரும்போது அருகாமையில நிக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறாராம் முதலமைச்சர்கிட்ட. அந்த காதுல வரும்போது அதை கேட்ட உடனே முதலமைச்சர் துடிச்சுட்டாராம். துடிச்சு போய் எந்திரிச்சு உடனே தலைமைச் செயலகத்துக்கு போகணும், உடனே எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு. என்னமோ நீ பெத்து விட்டு பையனுக்கு எஸ்எஸ்சி நீ பண்ணதுக்கெல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு நாங்க உட்காந்து உன்னை அரசியல் பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாப்பா. உன் அரசியல் நிலைப்பாடு என்னன்னு வாயை திறந்து நீயே சொல்லிட்டு போயிடு. இப்படிதான் நான் பண்ண போறேன், நீ இப்படிதான் எனக்கு பிம்ப அரசியல் பண்ணும், என் பின்னாடி எல்லாம் துதி பாடுறவங்க இருங்க, என்னை அப்படியே காலை விழுந்து கும்பிடுங்க, அண்ணன் 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 உட்காந்துக்கிட்டு இப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டுருங்க, நான் பேசவே மாட்டேன், எத்தனை நாள் ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். எடுத்தது தாவேக்கா கிடையாது, வேற ஒருத்தங்க. இவனுக்கு சும்மா கிளைம் பண்ணி இவனுக்கு தான் கிளைம் பண்ணானுங்களா? ஓகே, சாரி ப்ரோ, தெரியல எனக்கு. ஏன்னா இவனுங்க டிவி ட்விட்டர் ஐடி நேரடியெல்லாம் பார்த்தேன் நீ அத பாக்குறிய வருது. அந்த மதியழகனோட ஒய்ஃப் 2 நாளா தூக்கி உள்ள வைக்கல. ஐயா ஐயா 2 பேரும் ஒரு நிமிஷம் இருங்கய்யா, விஜயன்னு பேச கை தூக்கிருக்காரு, பேசிட்டாரு. இருங்க பேசி முடிச்சிட்டோம், சக்கரவர்த்தி முடிச்சிட்டு நான் பேசுறேன். வருண், நீ அத பாக்குற வருண், அதை விட்டுருவனு. எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறது யாருக்கும் உடன்பாடு கிடையவே கிடையாது வருண். யாருக்குமே அதுல அர்த்தமும் கிடையாது, உடன்பாடும் எங்களுக்குமே கிடையாது. இதுல ஒரு வழிமுறை கொண்டு வரணும். இது காலப்போக்குல இது வந்துடக்கூடாது. இதே ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்ம வருங்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட கடமையா இருக்கு வருண். அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு வருண். அந்த அம்மா உங்கள்கிட்ட பிரஸ் மீட்ல பேசினுச்சு, ஒரு நிமிஷம் வருண். அந்த அம்மா பேசிட்டு போனுச்சு. 2 நாளா அந்த அம்மாவுக்கு ஆதரவா போய் உங்க மாவட்ட செயலர் ஆறுதல் தோட கூட நிக்க மாட்டேங்கிறீங்களேயா? உங்க கட்சி அம்மாயா அவங்க புலம்பிக்கிட்டு வெளியே இன்னமும் என் கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறாங்க என் புருஷன் சொல்லும் போது, அதை கூட்டு போய் அங்க போய் பாருங்கயா. அவர் அங்கதான் இருக்காப்ல, எங்கேயும் போல. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் கேட்கணும், பார்க்கணும், பாக்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செயல் திட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு வக்கீல் அனுப்பிச்சு ஒரு யாராவது ஒருத்தவங்களை உங்க மாவட்ட செயலருக்கு அருகாமையில இருக்கிற அடுத்தடுத்த மாவட்ட செயலர் கூட நின்று தைரியமா இருக்குமா, எங்கேயும் இல்லம்மா, இங்கதான் இருக்காங்கம்மா, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குமா, இதுக்கான முன்னெடுக்க நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, தலைவர் சொல்லியிருக்காரு போயிருக்காரு, நீங்க போய் ஆறுதல் தெரிவிக்கணும்டா. அந்த அம்மா அங்க தனியா ஒரு கேட்டை பூட்டிக்கிட்டு அந்த பையன், அவங்க பெத்த பையன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கூட. டேய் தம்பி, எப்பா விஜய், இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்கியா, எங்க பண்ற என்ன பண்றலாம் எங்களுக்கு தெரியுடா சாமி, உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு உங்க மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நாங்க எதுவும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா, நீ ஏதோ ஒரு அரசியல் பண்ற பண்ணுங்க. நானா விஜய், நீங்க பேசிருங்க. டிவிக்கு அரசியல் முடிவுக்கு வருகிறது நீங்க போட்டுக்கிட்ட, அது பத்தி எனக்கு எந்த தகவலும் எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த தகவல் கூட்டணி சேர்றதுக்காக விஜய் பிஜேபியோட பேச்சுவார்த்தை அப்படின்னுங்கிற ஒரு செய்தி. அது இப்போ நியூஸ் 18ல பார்த்தேன். நியூஸ் 18ல பார்த்தது மட்டும் இல்ல, அது பொது தளத்துல எல்லாரும் விவாதிக்கிறாங்க. அது போக சுமன் ஸ்ரீ ராமன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் போஸ்ட் போட்டிருந்தது, என்ன போஸ்ட் போட்டிருந்தாருன்னா, ஒரு கூட்டணி வருது, பிஜேபி, அதிமுக, டிவிகே, பிஎம்கே, தினகரன் இப்படியாக வரப்போகுது அப்படின்னு ஒரு
ஒரு செய்தி போட்டிருக்காரு. இப்போ இந்த கூட்டணி குறித்து பேசும், அதாவது எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இப்ப கூட சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இந்த கரூர் மக்களை வந்து சந்திக்கிற நடவடிக்கையில வந்து விஜய் சந்திக்கிறதாக தகவல் எப்படி இருக்குன்னா, அவர் கூறியிருப்பதாக, சொல்லி இருப்பதாக இப்படித்தான் இருக்குதே தவிர, எந்த அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குதுல. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைமை வந்து என்ன சொல்றோம், இத்தனாம் தேதி நாங்க வந்து சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். நேத்து கூட பார்த்தோம், ஒரு தனி நபராக ஒரு கரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் போய் ஒருத்தங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில், அதையும் வந்து தெளிவுபடுத்தினார். தனிப்பட்ட முறையில அவர் இந்த சம்பவம், இது வந்து நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு அவரே மனசு வெறுத்து போய் அவர் போய் பேசியிருக்கிறாரு. அதுக்கும் தலைமைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். நமக்கு வர்ற கேள்வி என்னன்னா, இவன் அரசியலுக்கு முடிவு வருதான்ல இல்ல, இவன் அரசியல் முதல்ல நேர்மையா இருக்குதா? இப்ப 40 உயிரை கொண்டுட்டு கூட இவன் வந்து அதுக்கான எந்த தார்மீக பொறுப்பும் ஏத்துக்கலாம். அந்த மக்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தல. இரங்கல் கூட்டம் நடத்துறதும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண தொகை பேசினது சொல்லியிருந்தா அதை பத்தி எந்த தகவலும் இல்ல. அவர் வந்து நிவாரண தொகையை வந்து இவரே நேரடியா தான் புடுங்குவாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படி நேரடியா நீயே புடுங்குற மாதிரி இருந்தா அன்னைக்கு நீ வந்து மக்கள் சாகும்போது அங்க இருந்திருக்கணும்ல, அதுவும் இல்ல. இவனுடைய அரசியல் என்னவா இருக்குதுன்னா, அதாவது பட்டு கேவலமா இருக்குது. அரசியல் முடிவுக்கு வருதா வரலையாங்கிறது அது ரெண்டாவது வச்சுக்கோங்க. இவருடைய அரசியல் ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னா படு கேவலமா இருக்குது. அந்த மக்களை வந்து ஒரு ஓட்டு எந்திரமா பார்த்து நம்மளுக்காக இவனுக்கு அடிமையா இருக்கிறானுங்க, நம்ம வெளியே வந்தா இவனுக்கு கத்துறானுங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் அந்த மக்களை வந்து அவன் பாக்குறானே தவிர, மக்களுக்காக இயங்குறதுங்கிறது இவங்கிட்ட, விஜய் கிட்டங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து மக்கள் அரசியலுங்கிறது எந்த தளத்திலையும் இப்ப நீங்க ஒரு ஒரு சிஸ்டம் இயங்குதுன்னா அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலையும் இயங்கல. சரி, இந்த பிரச்சனை ஆயிருச்சு. இந்த பிரச்சனை ஆனதுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்றுக்கணும், தொண்டர்கள்ட்ட நம்ம இதை எப்படி கடத்தணும், மக்களை வந்து பாதுகாக்கிற வேலைய, அதாவது அந்த கூட்டத்துல பாதுகாக்கிற வேலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனுக்கு கான்ஸ்பிரசி கதை பல பேசிட்டானுங்க. ஆனா இப்போ நீங்க தொடர்ந்து வருகிற அந்த வீடியோக்களை பார்க்கும்போது இந்த நாய் கண்ணு முன்னாடி சாகுறான். ஆனா இந்த நாய் கண்டுக்கல. இவனுக்கு தெரியாம இல்ல, இது ஏதோ அவர் வந்து கூட்டத்துல வந்து தெரியாம, இதையும் நான் நம்பல. ஏன்னா இவன் கண்ணு முன்னாடிதான் ஒருத்தனை தூக்கிட்டு போறாங்க, கீழே இருந்து கத்துறாங்க. கத்துறதும் வந்து ஏனாதானும் இந்த கத்தி கூப்பாடு போட்டு பாட்டில தூக்கி வீசி, இதெல்லாம் இவனுங்க எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா கான்ஸ்பிரசி கதை பேசினானுங்க. வேறு நபர்கள் உள்ள பூந்து இதெல்லாம் செஞ்சுட்டாங்க, இப்படி எல்லாம் கான்ஸ்பிரசி கதை பேசினானுங்கல்ல. இவனுக்கு பேசின அத்தனை கதையும் வந்து இன்னைக்கு சுக்குரூரா உடஞ்சு போயிருக்குது. இவன் ஒரு கேடுகட்ட பொறுக்கி இத்தனை பேர் சாகும் போது கூட தன்னுடைய ஒரு அரசியல் பிழைப்பு ஆட்டை மட்டும்தான் அங்க பாத்துருக்கானே தவிர மக்களை பத்தி எதுவுமே சிந்திக்கல. கண்டிப்பா அவன் ஊருக்கு அவன் வந்து அந்த அந்த விமானத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். தகவல் தெரிஞ்சும் அவன் வந்து விமானம் ஏறி போறான்னா அவன் எவ்வளவு ஒரு கேடுகட்ட பொறுக்கியா இருப்பான். இவ்வளவு கதை எழுதினானுங்கல்ல திமுக மேலையும் செந்தில் பாலாஜி மேல இவனுக்கு எவ்வளவு கதை எழுதினானுங்க. இந்த கதை அத்தனையும் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கலைன்னா, அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கலைன்னா, நம்ம கேள்வி கேட்கலைன்னா, அதை தாண்டி வந்து இங்க இருக்கிற முற்போக்கு சக்திகள் கேள்வி கேட்கலைன்னா இது அத்தனையும் வந்து திமுக மேல எழுதப்பட்டிருக்கும். எப்படி வந்து ராஜீவ்காந்தி செத்தப்ப வந்து திமுக மேல எழுதினானுங்களோ, 2G எப்படி திமுக மேல எழுதினானுங்களோ, ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு எங்க வந்து திமுக கட்சி மேல எழுதினானுங்களோ, அது மாதிரி இன்னைக்கு இந்த 40 பேர் சாவையும் நம்ம மேல எழுதியிருப்பானுங்க. இந்த கேடுகட்ட பொறுக்கிய, இந்த பச்சை படுகொலையை செஞ்ச இந்த கொலகார நாயக இவனுக்கு கொன்னுட்டு கூட இந்த கொலையை வந்து திமுக மேல எழுதிட்டு இவனுக்கு தப்பிச்சிருப்பானுங்க. இங்க இருக்கிற திமுக ஆதரவாளர்களும் சரி, திராவிட இயக்க ஆதரவாளர்களும் சரி, முற்போக்கு சக்திகளும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டாங்க.
இதுக்கு மேல இவனுக்கு வந்து முட்டு கொடுக்க முடியாது, இது நம்ம முட்டு கொடுத்தா நமக்கு வந்து கேவலம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க இந்த அரசியல் அந்த உண்மையை பொதுவெளியில அம்பலப்படுத்தாங்க. இப்ப தொடர்ந்து வீடியோக்கள் வருது. ஒரு வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சைகை மூலம் சொல்றாரு, டேய் 10 பேர் செத்து போயிட்டான், இந்த கேடுகட்ட பொறுக்கி வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிறான், இவெல்லாம் மனுஷன் தானாங்கிற ஒரு ஒரு காரி துப்புற அப்படி. அப்போ தகவல் வந்து நமக்கு செய்தியா கடத்துறதுக்கு முன்னாடி பல பொய் செய்திகளை வந்து திரைக்கதை எழுதி இவனுக்கு வந்து பொதுவெளி கொண்டு வந்தானுங்க. இந்த தாவைக்கா தவிட்டு தற்கொலை முட்டாங்க, இவங்க அண்ணனை இவங்க நொண்ணா வந்து எல்லாத்தையும் புடுங்கி தள்ளிடுவான், எங்க அண்ணனை வர்றதுக்காகவே இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படி சினிமா படம் மாதிரியே இவனுக்கு கற்பனையா கதை எழுதினானுங்க, ரைட்டா போட்டானுங்க. அதெல்லாம் இப்போ வந்து எல்லாரும் செருப்பை கழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னமும் கதை சொல்லிட்டு ஒரு நீதியரசர் மேல செந்தில்குமார் மேல வந்து அவனுங்க ரைட்டப் எழுதுறானுங்க. இவனுங்க நிதர்சனத்துல வாழ மாட்டானுங்க. இவனுக்கு வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழுகிற ஒரு கேடுகட்ட ஜோம்பி கூட்டம். இந்த ஜோம்பி கூட்டத்தை அடையாளப்படுத்தி அரசியல இருந்து அப்புறப்படுத்துறது மட்டும் இல்ல, இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இவனுங்களை தனிப்பட்ட முறையில இவனுங்களுக்கு வந்து மனநல மருத்துவம் மாதிரி ஆலோசனை வழங்கணும். இவனுங்க பெரிய வந்து சமூகத்தின் கேடு இவனுங்க. இந்த சமூக கேட்ட நீங்க எப்படி சீர்படுத்துவீங்க? கருத்தியல் தளத்துல இன்னும் வேகமாக இயங்க வேண்டியது இருக்குது. சினிமா ரசிகர் கூட்டமா இருந்தவனுங்க இவனுங்க ஒரு வெறிநாய் கூட்டமா மாறி போயிருக்கிறானுங்க. ரசிகரை தாண்டி இவங்க நொண்ணனுக்காக யார வேணாலும் கடிக்கலாம், அது யாரா இருந்தாலும் கடிக்கலான்னு நீதியரசரை போய் கடிக்கிறாங்க. இப்படி ஒரு எந்த விதமான அரசியல் அடிப்படை நாகரிகமும் தெரியாத, ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு தவிட்டு தற்குறி கூட்டத்தை இந்த கேடுகட்ட பொறுக்கி வந்து தன்னுடைய அரசியல் பிழைப்புவாதத்துக்காகவும் தன்னுடைய சுயநல பிழைப்புவாதத்துக்காகவும் பயன்படுத்தி வச்சிருக்கிறான். இப்ப அரசியல் பிழைப்புவாதம்னா இந்த மக்களை வச்சு ஏமாத்தி அரசியலுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பலனை பெறுறது. சுயநல பிழைப்புவாதம்னா தன்னுடைய படங்களுக்காகவும் தான் வந்து ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பொறுக்கிகளை வந்து தயார்படுத்தி வைக்கிறது. இததான் வந்து செஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்கு ஒரு பிஆர் கூட்டமே எங்குது. இந்த பிஆர் கூட்டத்தை வந்து தயார்படுத்தி வச்சிருந்து இன்னைக்கு இதெல்லாம் பேச வச்சு இன்னைக்கு மறுபடியும் அம்பலப்பட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதோட நிக்க போறது கிடையாது. இவ்வளவு செருப்படி வாங்கியும் மக்கள் காரி துப்பையும் பத்திரிகைகள் காரி துப்பையும் முற்போக்கு சக்திகள் காரி துப்பையும் இன்னுமே எங்க நொண்ணம் தான் வந்து யோகிய மயிறு அப்படின்னு பொதுவெளியில பேசுறது இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா இது மாதிரியான இந்த ரசிக வெறி குஞ்சுகளை வந்து வளர்த்தெடுத்து வச்சிருக்கிறது தான். அதாவது இவ்வளவுக்கு அப்புறமும் அந்த திரைக்கதையில இருந்து எதுவும் இல்ல, அதுதான் உண்மை, அந்த கதை எழுதுனதான் உண்மை நம்பிட்டு வாழ்றவனுக்கு என்னன்னா இவனுங்களை நீங்க சிறந்த ஒரு மனநல இதுக்குள்ளதான் நம்ம கொண்டு போய் அவனுங்களை வந்து திருப்பி கொண்டு வரணுமே தவிர நீங்க என்ன கருத்தியல் தளத்துல இங்க உட்காந்து பேசினாலும் அவனுங்களுக்கு மண்டையிலேயே ஏறாங்க. அதை தாண்டி வந்து இப்ப இவன் வந்து தன்னுடைய பிழைப்புவாதத்துக்கு பிஜேபி அதிமுகன்னு போறான்ல, இதுக்கு முன்னாடி அவன் போனான். ஆனா இதுக்கு முன்னாடி போகும்போது என்ன பண்ணான்னா எனக்கு சரிபாதி கொடுங்க, எனக்கு வந்து துணை முதல்வர் கொடுங்கன்னு பேசுறதுக்கான பேரம் பேசிட்டு இருந்தா. இப்ப அந்த பேரம் பேசுறது நடக்காது. ஆனா அவன் முதலையும் இதுதான் செஞ்சான். அப்ப சொல்லும் போது இவனுக்கு எவனும் நம்பல, இப்பவும் இவனுக்கு நம்ப போறது இல்ல, கூட்டணி வச்சு வர்ற வரைக்கும் நம்ப போறது இல்ல. ஆனா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், எங்க அண்ணன் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்காக பிஜேபியோட சேர்ந்துட்டாருன்னு இவனுக்கு கதை கட்டுவானுங்க. ஆனா அவன் யாருன்னா தன்னுடைய அரசியல் சுயநலத்துக்காகவும் சுயநல பிழைப்புவாதத்துக்காகவும் இவனுகளை உறிஞ்சுகிற அட்டை, இவனுக்கு ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை. அது இவனுங்களுக்கு தெரிய போறதே கிடையாது. அது இவனுங்களுக்கு தெரியவும் தெரியாது. நம்ம என்ன சொன்னாலும் இந்த மலுமட்ட மக்கு புழுத்திகளுக்கு மண்டையில ஏறாது. ஆனா இந்த சமூகத்தை நம்ம பாதுகாக்கணும். என்ன, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவனுங்க இன்னொரு 40 கொலையை பண்ணுவானுங்க. இந்த கூட்டத்தை கூட்டினா இன்னொரு 400 பேரை கொள்ளுவானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லாம் வந்து மிக மிக ஒரு கேடுகட்ட ஜோபி கூட்டமா வளர்த்தெடுத்து வச்சிருக்கிறான். அதனால அது இங்க அரசியல் படுத்த வேண்டியது இருக்கு. இவனுங்க அரசியல் இருந்து தனிமைப்படுத்த வேண்டியது இருக்கு. இவனுங்க மிக மிக கொடூரமானவனுங்க. அததான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அவன் சொல்றான் இல்லையா, ஒரு ஒரு தன்னுடைய தலைவன்
ஒரு உயரமான இடத்துல இருக்கிறான், ஒரு 1.5 இன்ச்சு எனக்கு மேல எட்டு ஏறுனா நான் பாத்துருவேன்னா, இவன் அந்த பச்சை புள்ள நெஞ்சு மேல ஏறி நின்று பார்த்த நாய் அவனுங்க. பக்கத்துல யார் இருக்கா, என்ன உணர்வு, நம்ம எது மேல நிக்கிறோம், நம்ம ஏறி நின்னா நமக்கு ஒரு உயரமா ஏதோ ஒண்ணு தெரியுது, அப்ப கீழே என்ன இருக்கு அப்படிலாம் எதுவுமே பார்க்க மாட்டானுங்க. பிஞ்சு குழந்தை நெஞ்சு மேல ஏறி நின்று அந்த நெஞ்ச கிழிச்சிட்டு அவனுக்கு வந்து விஜய பார்த்தவனுங்க. அப்ப இவனுகிட்ட எவ்வளவு கேடுகட்ட தனம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கங்க. அரசியல்ல இன்னும் இன்னும் அவன் வந்து கீழாதான் போவான், இன்னும் கேவலமா தான் நடிப்பான். எவ்வளவு கேவலமா நடிக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா நடிப்பான். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா இந்த மாதிரி கேவலமா நடிப்பை இதுக்கு முன்னாடி பல பேர் நடிச்சிருக்கிறானுங்க. இப்ப சினிமா துறையில இருந்து வந்து அரசியலுக்கு வர்றதான் வந்து இவன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம இவனையும் நம்ம வந்து இவன் நீண்ட காலம் இவன் அரசியல் பண்ண முடியாது, அது நான் உறுதியா வந்து நான் நம்புறேன். இவனுடைய அரசியல் வந்து மிக குறுகிய காலம் தான். அதனால இவனை நான் வந்து பெரிய அளவுல இருப்பான்னு நம்பலாம். ஆனா இவன் கூட்டணிக்கு போறதுக்கு இப்ப தயாராக அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறான். அப்படி கூட்டணி போகும்போது இன்னும் இவனை அம்பலப்படுத்தலாம். அதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கும் போது இன்னும் அம்பலப்படுவான். அது அம்பலப்படும் போது இன்னும் வந்து காரி துப்புவாங்க மக்கள். அது இப்பவும் பொதுமக்கள் தான் செய்வாங்க. அவன் ரசிகரோ அவனெல்லாம் எவனும் திருந்த மாட்டான், அவன் அப்படியே தான் இருப்பான். பொதுமக்கள் வந்து காரி துப்பி இவனை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்துவாங்க. நீங்க பேசுங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி. நீங்க சொன்னது ஆப்ட் பாயிண்ட்ஸ், கரெக்டான பாயிண்ட்ஸ் இது. ஆக்சுவலா இவனுக்கு என்னோட பார்வையில விஜய்க்கு வந்து அரசியலே கிடையாது, மக்களுக்கான அரசியல் கிடையாது. அவன் வந்து ஒரு ஒரு தனி சுய லாபத்துக்காக அவன் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தான் இவ்வளவு நாளும். அது வந்து இங்க இங்க வந்து பேக்டோர் என்ட்ரி கிரியேட் பண்றது, இங்க ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றது, முக்கியமா இங்க இருக்கிற இந்த ஒரு என்ன சொல்ற அரசியல் படுத்தப்படாத ஒரு இளைஞர்களை வந்து அரசியல் இம்பார்ட்டண்டா ஆக்குறது, அந்த ஒரு வேலை இவங்களுக்கு இருக்கே தவிர அந்த 41 உயிர் போனது இவனுக்கு வந்து ஒரு மயிரா கூட மதிக்கலைங்கிறதா இவங்களோட போஸ்ட்ல இருந்து வெளியில தெரிகிறது. அதுல கான்ஸ்பிரசி பேசி இல்ல எங்களுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கிற மனநிலை கூட எனக்கு வந்து சரி. ஆனா நீ அந்த ஒரு இறப்புக்கு நீ வந்து வருத்தமே தெரிவிக்கல. சரி, வருத்தம் இல்லை, உனக்கு ஒரு கோபமாவது வருதா? நீ சொல்ற கான்ஸ்பிரசி இளவ நீ உண்மைன்னு நம்பனா நீ ஒரு கோவப்படணும்ல என் மேல. அந்த கோபம் கூட வரல. இன்னும் உனக்கு என்னன்னா அந்த விஜய்ங்கிற ஒரு தனி மனுஷனை வந்து காப்பாற்றணும், அவனை வந்து எப்படியா இது பண்ணணும், அவனுக்கு மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எல்லாரோட போஸ்டும் இன்னைக்கு எல்லாரோட நரேட்டிவும் இருக்கு. நாங்க டிஎம்கேக்கு இதை பண்றோம் அதை பண்றோம் ராட இறக்குறோம் அது இதுன்னு சொல்லி கண்ணாபிரான ட்வீட் போடுறாங்க. பட் இதுக்கு கம்ப்ளீட் இவனுக்கு என்ன ட்விட்டர்ல பேசுறாங்களோ இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல வந்து புஷியானது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டே ஒரு விபத்து, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு நாங்க வேணும்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி விபத்துன்னு சொல்றான். நீ என்ன பேசுற? நீ இதுல ஏன் கரூர்ல மட்டும் நடந்துச்சு, இதுல எதுவும் உள்குத்து இருக்கா, ஒரு கான்ஸ்பிரசி இருக்கா, நீ கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருக்க இங்க. அப்போ இவங்களுக்குள்ளே அதாவது நான் சொல்றது வந்து சும்மா இந்த ரசிகர் குஞ்சுகள் பேசுறத சொல்ல, இங்க வந்து விஜயோட வீடியோவும் விஜயோட அந்த ட்வீட்டும் சரி, அதுக்கப்புறம் இங்க ஆதவர்ஜுனா இது பண்றது பேசுறது பிளஸ் புஷியானந்த் வந்து என்ன ஹைகோர்ட்ல வந்து என்ன சொன்னாங்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீங்களே உங்களுக்குள்ள கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. இவனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சொன்னதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை. இவனுக்கு கட்சியே கிடையாது, இவனுக்கு வெறும் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தான். விஜய்ங்கிற ஒரு இன்ஃபுளுசரை வச்சு இவங்க எல்லாம் வந்து காசு பாக்குறது இல்ல ஒரு பாப்புலாரிட்டி தேடுறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு தப்பா போனதுனால இவங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணு விஜய் உட்பட யாருக்குமே தெரியல என்ன பண்ணணும்னு. குறைந்தபட்சம் இதை வந்து ஓன் அப் பண்ணி இங்க வந்து அந்த மக்களுக்கு கூட சாலிடாரிட்டி காமிச்சிருந்தா அது வந்து அதுதான் வந்து முதல்ல செஞ்சிருக்க வேண்டிய வேலை. இவன் வந்து போயிட்டு சாவகாசமா ஒரு வாரம் கழிச்சு நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தகவல் இன்னைக்கு அதையும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இதுதான் ஒரு தலைவருக்கான அழகுன்னு சொல்லி அவனோட ரசிக குஞ்சுகள் எல்லாம் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டு என்னன்னா இனிமே வந்து கரெக்டான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இனிமே வந்து முதல்ல கரூருக்கு போய் பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து என்னன்னாலும் செய்யணுங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இது எல்லாமே தகவலாக தான் வருது, அஃபிஷியலா ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் வரல இப்போ வரைக்கும். சரி, அப்படியேனாலுமே இதை சொல்றதுக்கு உனக்கு ஒரு வாரம் எடுத்துச்சானா, ஒரு வாரம் கழிச்சுதான் எதுவும் சொல்லுவியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இப்போ இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். பழைய ஸ்பேஸே நான் வந்து கொடுத்துக்கணும், பட் நான் அப்போ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் கோர்ட் வந்து எந்த வழக்குகளை வந்து விசாரிக்குது அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் தான் இப்போ வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அது இன்னொன்று என்னன்னா எஸ்ஐடி போட்டிருக்காங்க அந்த இன்சிடென்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு ஒன் மேன் கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க.
இந்த கமிட்டி ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க ஃபேக்ட்ஸை வச்சுதான் அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, கேஸ் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணல, ஏன் நாளைக்கே போய் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அதெல்லாம் இப்போது பண்ண மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் அதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணலாமே, அதை வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு ஏதோ ரொம்ப எக்ஸைட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. அது அந்த அளவுக்கு நம்ம போதில்லை. இங்க வந்து கவர்மெண்ட் வந்து விஜய் மேல கேஸ் எழுதணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸ் எழுதாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு யார் காரணமோ அதுக்கு அவங்க மேல கேஸ் எழுதுறதா ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. அதை தான் டிஎம்கே கவர்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு டிராப்புக்குள்ள நம்ம விழக்கூடாது. கேஸ் போடணுங்கிற ஒரு டிராப்புக்குள்ள விழுறது வந்து அவங்களோட ஒரு நரேட்டிவ்குள்ள தான் போயிடுது. நம்ம மீடியா ட்ரையலும் நடக்கக்கூடாது. ஏன் கேஸ் போடல நம்ம வந்து ரஷ் அப் பண்ணவும் கூடாது. கரெக்டான என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கமிஷன் வந்து சொல்லும். கமிஷன் சொன்னதுக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங்ஸ் வந்து இவங்க அடுத்து என்ன பண்ணணும், யாரெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து எடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அதுல கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்ம கேட்டு ஏன் நாளைக்கே ரிசல்ட் வரல, நாளை கழிச்சு ஏன் ரிசல்ட் வரல, இது கிளீன் அண்ட் கட் கேஸ் தானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாட் லைக் தட். அங்க என்ன நடந்துச்சு எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸும் அணுவா பார்த்து ஒரு இன்னி கூட விலகாம தான் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் எடுத்தவங்க சொல்லி அவங்களும் பண்ண மாட்டாங்க, நம்மளும் அதை வந்து எடுத்தவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சென்சிட்டிவான இஷ்யூ. 40 பேர் இறந்த ஒரு இஷ்யூங்கிறத வந்து நம்மளும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்மளும் இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலா விஜய் வந்து அட்டாக் பண்றதுக்கோ இல்லை அந்த ஒரு ஆங்கிளே போகக்கூடாது. விஜய் பண்ண என்ன காரியம், அவனோட செயல்பாடு என்ன, அது வந்து தப்பு. அந்த ஒரு ஆங்கிள் தான் நம்ம வச்சுக்கணும். ஜென்ரலா நம்ம பேசும்போது விஜய் அரசியல் முடிவு தொடங்கிறதான்னா அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அரசியலே கிடையாது. இப்பவும் வந்து அவன் வந்து சும்மா ஒரு யார் பேச்ச கேட்டுட்டு இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் விவரமான ஆள் பேசுறத கேட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு அவன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிடுவான். இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து ஒரு விஷயம் பண்ணல. அன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் கதை அடைச்சவன் இன்னைக்கு வரைக்கும் அதை ஒண்ணுமே அவனை பத்தின விஷயமே வெளியில வரல. சும்மா அந்த வீடியோ போட்டான், ட்வீட் போட்டான்லாம் யாரும் தூக்கிட்டு வரக்கூடாது. அவன் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இனிமே கம்பேக் கொடுப்பாரு அப்படி இப்படி. அவன் ஆரம்பத்துல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கான். போவான், வருவான், ஏதாவது 2 வார்த்தை பேசுவான், திருப்பி வீட்டுக்குள்ள போய் அடைச்சு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து பேசுவான். இதுக்கு பேர் அரசியலும் கிடையாது, இதுக்கு பேர் மக்களோட நிக்கிறதும் கிடையாது. இது நான்சென்ஸ். ஒரு நிமிஷம் பேந்தர் மேல அந்த ஒரு லிங்க் ஒரு கிறுக்கு போய் வந்து போட்டு போயிருக்க, அதை மட்டும் தூக்கி விட்டுருங்க. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒன்னு முடிக்கிறேன். நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து சாரி பிரபு, ஒரே ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நானும் மறந்துட்டேன். அதாவது மக்கள்கிட்ட இவனுங்க பேசுனா அத்தனை கான்ஃபிடன்ஸையும் கோர்ட்ல போய் இந்த நாயை வந்து ஒரு வார்த்தை பேசல. இவனுக்கு சொல்ல வேண்டியதானே செந்தில் பாலாஜி மேல இது சந்தேகம், இந்த நாய் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? அதை விட இந்த அபிடவிட் தாக்கல் பண்ணோன்னு ஒரு காதல செஞ்சானுங்க பாருங்க, அது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்க, நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரியும் அதுக்கு வந்து இருக்கிற அத்தனை பத்திரிகையாளரும் அதை ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து தூக்கி சுமந்ததும் கடைசியில பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி ஒண்ணு தாக்கலே செய்யல. எவ்வளவு வந்து இவங்க திருட்டு வேலை பாக்குறாங்க பாருங்க. எனக்காதான் நீ பேசுற அத்தனையும் நீ வந்து கோர்ட்ல பேசணும்ல. நீ கோர்ட்ல பேசினாதானே அதுல வந்து உனக்கு வந்து நீ நியாயமா பேசுறது. மக்கள்கிட்ட பேசுறது ஒண்ணு, நீதிமன்றத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணு. மக்கள்கிட்ட என்ன சரின்னு தானுங்க, நீதிமன்றத்துக்குள்ள இது விபத்துன்னு இருக்கானுங்க. மக்கள்கிட்ட செந்தில் பாலாஜி தான் இந்த சதிக்கு பின்னாடி இருந்தா அப்படின்னு சொல்றா. இங்க வந்துட்டு நீதிமன்றத்துல அந்த செந்தில் பாலாஜிங்கிற பேரையே எடுக்கல. அப்ப இவனுக்கு என்ன மயிருக்கு வந்து பொதுவெளியில, அப்ப பொதுவெளியில பேசுறது வேற, நீதிமன்றத்துல போய் பேசுறது. ஏன்னா அங்க பேசுனா ஆதாரத்தோட பேச. அப்போ அது என்ன சொல்றது, நம்ம தலைவர் பாணியில சொன்னோம்னா வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு பேச முடியாது. அப்ப ஆதாரத்தோட தான் அங்க பேசணும். இல்லைன்னா கோர்ட் வந்து மூஞ்சியில வந்து காரி தூக்கி செருப்பால் அடிச்சு வரணும். அப்ப அதை அங்க வந்து செய்ய முடியல. நான் அதை மறந்துட்டேன் நீங்க சொன்னேன். அது நீங்க கரெக்டா என் பிரபு பேசுங்க பிரபு. சாரி. எந்த ஒரு கட்சியிலுமே ஏதோ ஒரு தொண்டை இல்லைன்னா ஒரு பகுதி செயலாளர் ஏதோ வழக்கு வந்துச்சுன்னா அப்ஸ்காண்ட் ஆவாங்க. இந்த இந்திய வரலாற்றுலயே வந்து ஒரு பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்ட் உட்காந்துருக்காரு இந்த ஒரு கட்சியில மட்டும்தான். எவனா பொதுச் செயலாளர் அவன் தான் கட்சியோட 2வதுன்றான் விஜய்க்கு அடுத்தது. அவனே பங்கருக்குள்ள போயிட்டான். அப்ப கட்சி என்னத்த நடக்கும்? அப்ப கட்சியோட யார் டைரக்ஷன்ல நடக்குது? இதெல்லாம் அவனுக்கு கேட்கலையா? பேசிட்டு இருக்கு, அவர் பேசுறாரு ப்ரோ, உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். பிரபு பேசிட்டு இருக்காரு. கேக்குது பிரபு. அதுதான் அவன் போய் அப்ஸ்காண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கான். இது எவனுக்கு? அவன் வந்து கட்சியோட தொண்டை கிடையாது, அவன் பொது செயலாளர். தலைவருக்கு என்ன உரிமை இருக்கு அந்த உரிமை அவனுக்கு இருக்குது. அந்த லெவல்ல அவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அங்க எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல, கட்சிக்காரனுக்கே தெரியல எங்க இருக்கிறான்னு. இவனை 2வது கட்டம் பாருங்களேன். விஜயை தாண்டி அந்த கட்சியில இருக்கிற யாராவது ஒருத்தனை பாருங்களேன், லைலாமணி அடுத்த கட்ட தலைவர்கள் இவர்கள்லாம் நம்ம நேர கொடுமை. இவனுங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களாம். லைலாமணி, சிடிஆர் நிர்மல்குமார்,
அதுக்கப்புறம் உன்னியர்த்தியவன் ராஜ்மோகன், அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியல, வீட்டுல பூட்டிட்டு உட்காந்துருக்கான், அவன் அப்ஸ்காண்டா இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அவங்க வீட்டுல கேஸும் கிடையாது, விட்டுங்க அவன் ஏன்டா வெளியே வந்து பேச மாதிரி தெரியல. இவனு எல்லாம் ரெண்டா இப்போ நீங்க கலைஞர் எடுத்துட்டீங்கன்னா அவர் பக்கத்துல யாரு பேராசிரியர் வச்சிருப்பாரு, முரசொலி மாறன் இருப்பாரு, யாருன்னா இவனுக்கு தப்பா பண்றையா பண்ணாதையான்னு கலைஞருக்கு எடுத்து சொல்ற ஆளுகளை பக்கத்துல வச்சிருப்பாரு. இவனை யார் பக்கத்துல வச்சிருக்கான் பாருங்க. இந்த லட்சணத்துல இவன் கையில் இப்போ இதே ஒரு சம்பவங்க. இப்போ இவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் இவன் ஆட்சியில இவன் வெளியே வரும்போது நடந்திருந்ததுன்னா இவன் என்ன பண்ணிருப்பான்? அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளவு பொய் பேசுறாங்கன்னா, இப்ப இவன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு அவன் இமேஜை காமிக்கிறக்காக, அவன் இமேஜை காப்பாத்துறதுக்கு என்ன லெவல்ல வேணா பொய் பேசுவான். அந்த மக்களே குத்தம் சொல்லுவான், அந்த மக்கள் மேலேயே தூக்கி பழிய போடுவான், எல்லா வேலையும் பண்ணுவானே. இவனை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மாபு. அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது, இவனுக்கு ஒரு மாபு. இவனுங்க ஆர்எஸ்எஸ் மாதிரி, பஜ்ரங் தள் மாதிரி ஒரு மாபு இவனுங்க. இவனுங்களை வந்து டெபாசிட் கூட வாங்கக்கூடாது இந்த இதுலயும். மீட் போயிட்டாருங்க, வேற ஆள் பேசு. ஓகே, 2 பேர் இருக்கீங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது பேசு. ஓகே. பிரதர், நீங்க சொன்னதுதான். நீங்க சொன்ன விஷயத்துல வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இது இந்த கட்சி வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கு. அந்த கட்சிங்கிற பேர் சொல்றதுக்கே ஒரு தகுதி இல்லாத கூட்டம் தான் இது. என்னன்னா, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பதறதுக்கு கூட வந்து தயாரா இல்லை. அந்த இடத்துல வந்து எப்படி வந்து இவனோட பேரை வந்து காப்பாத்திக்க முடியும், ஒரு மாதிரி நெகட்டிவ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யார் மேல தூக்கி பழியும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு கட்சியை காலி பண்றதுக்கு அன்னைக்கு அவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கும் போது எவனாவது ஒருத்தனாவது அந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நிக்கிறோம், துணை நிக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது போடுவானுங்கன்னு ஒரு மெசேஜாவது தேடினேன். அவனு கட்சியில இருந்து மொத்தமா வந்து ஆப்போசிட் கட்சி மேல வந்து பழி போடணும், எப்படியும் வந்து அடுத்த கூட்டத்துக்குள்ள வந்து மெசேஜ் போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல வந்து இவர் இந்த புடிங்கி வந்து மெசேஜ் போடுறாரு, வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாம் தெரியும், சிஎம் சாரம் அவருக்கு அப்படி போடுறாரு. அடுத்து வந்து ஒவ்வொரு கட்சியா வந்து ஆறுதல் தெரிவிக்கிறானுங்க. நீ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை செருப்பு கைட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அப்படிங்கிறது தான் வந்து அவன் போட்டதுல உள்ள பெரிய பெனிஃபிட் வந்து ஒன்னும் இல்ல, ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தா கூட வந்து சரி ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ தப்பு நடந்துருச்சு, நடக்காம பாத்துக்கிறான் அப்படி மனநிலைக்கு போயிருக்கலாம். அதுக்கு வந்து பிளேம் பண்ணிட்டு எப்படின்னா அவன் மேல அதை வச்சு எப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒண்ணு பண்ணா பாத்தீங்களா, மன்னிக்கவே முடியாத விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்துல பெருமையா சொல்லலாம், அந்த நாய்க்கு நான் எந்த காலத்திலயுமே ரசிகமா இல்ல, ரசிகனா அவன் படத்துல வந்து ரசிகனா இல்லாம இருந்திருக்கும்ல, அந்த விதத்துல எனக்கு ரொம்ப பெருமை. ஆனா இவன மாதிரி ஒரு ஆளுங்க மட்டும் எந்த காலத்திலயுமே வந்து ஒரு கவுன்சில் சீட் கூட வந்துடக்கூடாது. அது மட்டும் நம்மளோட பொறுப்பு. எவன் எங்கெல்லாம் பேசுறானோ அவனை அங்கெல்லாம் செருப்பு போயிட்டு அடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும், பண்ணிட்டே இருக்கும். இல்லைங்க, இப்ப நமக்கு என்னன்னா, நீ வந்து இதுக்கு முன்னாடி சினிமால உன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு நீ வந்து யாரையோ வச்சு ஒரு இல்லீகலா வந்து பிஆர் டீமை வச்சு நீ அடுத்தவங்க மேல வந்து அவதூறு பரப்பியும் எதை நீ பண்ண, அது வந்து பொது வழிக்கு வரல. ஆனா இப்படி 40 பேரை கொன்னுட்டு கூட நீ வந்து பிஆர் டீம் வச்சு என்னுடைய இமேஜை காப்பாத்திக்குவேன், என்னுடைய அத்தனை செய்கையும் வந்து நான் வந்து நியாயப்படுத்திப்பேன், நான் செஞ்ச பொறுக்கித்தனத்தையும் நான் செஞ்ச இந்த கேடுகட்ட முள்ள மாதிரித்தனத்தையும் நான் வந்து நியாயப்படுத்திப்பேன்னு ஒரு வேலை செய்யறான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். நியாயமா என்ன செய்யணும்? முதல்ல இதுக்கு வந்து ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், என்னால இது நடந்துருச்சு, தவறு. அரசு வந்து நியாயமா இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும். நீ அரசு மேல கூட நீ குற்றம் சொல்லிக்கோ, திமுக மேல குற்றம் சொல்லிக்கோ. ஆனா நீ செஞ்ச பொறுக்கித்தனத்தை ஏன் மறைக்கிற? நான் அவங்க சொன்னதை தாண்டி வேற எதையுமே செய்யல அப்படின்னு பேசுற பொறுக்கித்தனம் இருக்குல்ல, தன்னுடைய அந்த பொறுப்பு மொத்தத்தையும் வந்து கை கழுவிட்டு மக்களை வந்து கீழே வந்து தள்ளி விட்டுட்டு நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு சில வார்த்தைகள் பேசுறீல, அதுக்கு எதிராக தான் வந்து நீதிமன்றம் வந்து காரி துப்பி இருக்குது. இதெல்லாம் ஒரு கட்சியா? இப்படி ஒரு கேடுகட்ட கட்சி இருக்குமா? இவன்லாம் தலைமை பண்புக்கே வந்து தகுதி இல்லாதவன் எப்படி காரி துப்பிச்சு? ஒருத்தம் கூட உருப்படி இல்ல. போய் வந்து அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் வந்து பொறுப்பு இல்லாம அடிதடி ரகலையில இறங்கியிருக்கிறான். இப்படி ஒரு கேடுகட்ட கட்சியை வச்சுட்டு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளயும் இயங்காத தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு நீ வந்து ஒரு 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 கட்சிக்குள்ள அடுத்தடுத்து பொறுப்புகள்ல இருக்கிறவங்க சிஸ்டப்படி இயங்கணும், அவங்க என்னென்ன வேலை, இப்படி ஒரு பாதிப்பு நடந்திருக்குது. எங்க முதல்ல என்ன ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்கலைங்க. அவன் ஒரு தலைமையில இருந்து ஒரு இரங்கல் செய்தி கொடுக்கல. இந்த ரசிகரும் தொண்டரும் இறந்துருக்கிறானுங்க, அதுக்கு வந்து கட்சி கொடி ரொம்ப வந்து கட்சி வந்து கொடியை வந்து அடக்கமத்துல பறக்க வரல. இலவ செய்தி கேட்கலைங்க. ஏன் யாராவது இலவ செய்தி கேட்காம இருப்பான்? ஏன்னா ஒன்ன நம்பி வந்து 40 பேர் செத்து போயிருக்கிறான், இலவ செய்தி கேட்காம இருப்பியா?
அதுக்கு மேல கொடுமை என்னன்னா ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கானுங்க. எந்த இளவு வீட்லயே அது நடக்குமாங்க? அப்போ எந்த வகையிலுமே தகுதி இல்லாத ஒரு தருதல நாய் வந்து தலைவனா வச்சுக்கிட்டு இருந்தா விளங்குமா? ஒரு தருதல நாய், ஒரு புறம்போக்கு நாய், பொறுக்கி திங்கிற ஒரு நாய் வந்து தலைவனா இருந்தா அந்த கட்சியோ இல்ல அந்த கட்சிக்கு கீழே இயங்குற அந்த தொண்டர்களோ சரியா இருப்பாங்களா? சரியா இயங்குமா? அப்ப இவனுங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து மிக மிக ஆபத்தா இருக்குது. இந்த சமூகத்துக்கு இவனுக்கு கேடா இருக்கிறானுங்க. தமிழ்நாட்டின் ஒரு பொது சமூகத்துக்கு வந்து இவனுக்கு கேடா இருக்கிறானுங்க. இந்த கேடு கட்ட கூட்டத்தை வந்து குழந்தைகளை மார்பிங் பண்ணி போட்டு விளையாண்டு இருந்தானுங்க. அப்ப அத வந்து அப்பயே வந்து கவனிச்சு தட்டி விட்டுருக்கணும். அப்ப வந்து அவங்களும் பெருசா கண்டுக்கலாம், மாறி மாறி சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பொது சமூகத்துல வந்து ஒரு அரசியல் கட்சியா வந்ததுக்கு அப்புறமும் இதே வேலைய, இந்த பொறுக்கித்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து மக்களுக்கானவங்களா? அதுக்குதான் நீதிமன்றம் காரி துப்புது. இவனை ஏன்டா எப்படா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க? ஒருத்தம் கூட இல்லாம மக்களை கை விட்டுட்டு ஓடி போன நாய் நீங்க, கோழைய. இது வந்து கோழைத்தனமானதுங்க. இப்படி ஒரு தலைவன் படத்துல சினிமா வசனம் பஞ்சு வசனம் எல்லாம் பேசுற நாய் நிஜத்துல வந்து கோழையா இருக்கிறாங்க, தொடர்நடிக்கையா இருக்கிறாங்க, மக்களை கை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட தலைவனை நீங்க எங்கேயா பாத்துருக்கீங்களா? இவன் சினிமால ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆதர்ச நடிகரா இருக்கிறது கூட லாய்க்கு இல்லைங்க. இவன் தலைவனா இருக்கிறது எப்படி பொதுமக்களுக்கு எப்படி தலைவனா இருக்கும்? மக்களுக்கான தலைவனா எப்படி இயங்க முடியும்? எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்குது. எந்த இடத்துலயும் தலைவனுக்கான பண்பே இல்லாத இவனை தலைவன் தூக்கி வச்சுட்டு இவனுக்கு பேசியிருக்கானுங்கன்னா இவனுடைய ரசிக வெறிக்கு இன்னொருத்த மேல இருக்கிற வெறுப்பை வந்து இவன் மூலியமா தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சைக்கோத்தனமான ஒரு நடவடிக்கைகளை இவனுக்கு இறக்கிருக்கானுங்க இந்த விஜய் ரசிகர் கூட்டம். ஏன்னா அவனுக்கு ஒருத்தனை பிடிக்காது. அப்போ இவனை வச்சு அந்த பிடிக்காதவனுடைய அந்த அந்த வெறுப்பை வந்து தீர்த்துக்கான்னு இவனுக்கு வந்து இயங்கிட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாளா. இதுதான் இப்ப அரசியல்ல இது என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆனா சினிமால இப்படிதான் நடந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விஜயண்ண, இந்த மதுரை மாநாட்டுலண்ணே நான் ஒரு 2 நிமிஷம் விடுனேன். நான் போய் பிளே பண்றேன். ஒரு 2 நிமிஷம் தானே அந்த வீடியோ. ஐ என்ஜாய் பீப்புள், ஐ ஒர்க்ஷிப் பீப்புள், ஐ எம் ஃபார் தி பீப்புள்னு முழக்கம் இட்டுட்டு, ஏங்க இனிமேல் எனக்கு என்னங்க? எனக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த மக்களுக்காக தாங்க நான் இருக்கேன். உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக கூட இருக்க, உங்களுக்காக நான் எப்பொழுதும் இருப்பேன். உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு இவன் பேசுனதுங்க 1.5 மாசம் முன்னாடி பேசினா விஜயண்ணா. அது தெரியாதனமா இப்ப போய் கேட்டுட்டேன் நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. எனக்கே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஐயோ சினிமால பேசியிருந்தா கூட அடுத்த ஆடியோ லான்ச்லயோ அடுத்த வெற்றி விழாலையோ அதை நினைவு ஊட்டுற மாதிரியாவது மனசுல நிக்கும்ல. ஆனா இதுதானே நேரம். இதுக்கு போய் நீ நிக்கலனா நீ எப்படி ஒரு தவிட்டு தற்கூறியா எங்களை எல்லாரும் நினைச்சுட்டு நீ ஏமாத்திட்டு போயிட்டு ஆட்சி கட்டுல ஏறி உட்காந்துடலாம். நாளைக்கு உனக்காகவே அந்த நம்ம சேர் போட்டு தூசி தொட்டி எவனுமே இங்க என்னமோ பஞ்ச பரதேசியா உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் இவன் பேசிக்கிட்டு இவன் இப்படி வந்துகிட்டு இருக்கிறானே, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லைங்கண்ணா விஜயண்ணா. தெரியாதனமா அதை கேட்டுட்டேன் நான். அதை ஒரு 10 நிமிஷம் எல்லாம் பேசியிருக்கோம். நான் தயவு செய்து போடுறதுக்கு அனுமதிங்க. அது நீங்க 2 நிமிஷம் அவன் பேசுனது, அவன் வாயில இருந்து பேசுனதை மட்டும் நீங்க கேளுங்க. கொந்தளிச்சிருவீங்க. எனக்கே புரியல. வந்தாரு ப்ரோ, ஏர்போர்ட்ல பாத்தீங்களா இல்லையா? ஏர்போர்ட்ல பாத்தீங்களா இந்த ரிப்போர்ட் ஒருத்தர் வந்து 30 பேர் 30 செத்து பேரு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓனரை பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் அவரு பிளைட்ட பார்த்து வந்தாரு. பேசுங்க தொடர், நீங்க பேசுங்க. நான் பேசிடுறேன். இல்ல நீங்க பேசி முடிங்க. பேசி முடிச்சுட்டு அப்புறம் இடையில வந்து யாரும் பேசுங்க. பேசி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க பேச. இல்லைங்க அடுத்த ஜிபி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்லணும் தான் தோணுச்சு. நீங்களே பேசுங்க, நான் அமைதியா இருக்கேன். ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? நான் பேசுறேன் பிரதர். நான் நிபா பேசுறேன், ஜாசன் நிபான்னு சொல்லிட்டு. இங்க கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இப்போ இங்க நீங்க உங்களோட டாபிக்ல பாத்தீங்கன்னா டிவிக்கு அரசியல் முடிவுக்கு வருகிறதான்னு போட்டிருக்கோம். ஆனா இது அப்பையில இருந்தே விஜய்க்கு வந்து ஆக்சுவலா ஒரு பர்ஃபார்மர் தான். நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, அதை கொண்டு போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவாரு. மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் கொடுப்பாரு, அதுக்கு டான்ஸ் பாட்டு பாடிடுவாரு, அவர் சாங் நல்லா பாடுவாரு. அதே மாதிரி டான்ஸ் ஸ்டெப் கொடுப்பாங்க, அதை ஸ்டெப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவார், வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாரு. ரிஹர்சல்லாம் இல்லை, வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு, செட்டில் பர்ஃபார்ம் பண்ணிடுவார். அவரோட வேலையை பர்ஃபெக்டா பண்ணுவார். இதே மாதிரியான ஃபார்மேட்டை தான் அவர் வந்து கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து முழுக்க அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங், கொள்கை இதுல மீட்டிங்லயே வந்து பிரசாந்த் கிஷோர் தான் வந்தார். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமோடைய முழு நம்பிக்கை, அது என்ன சொல்றது, அவருடைய முழுசையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்னோட வேலை நீங்க சொல்றது எல்லாத்தையும் செய்யறது. ஆஸ் ஆக்டரா நான் வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு படத்துல எப்படி கமிட் ஆகுறாரோ
அந்த கதை வந்து பிடிச்சிருக்கு. நீங்க தான் சார் சிஎம் அப்படிங்கறதான் கதை. ஒன்லைன் அதுதான். 2026ல இருந்து சிஎம் சார்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இந்த 4 ஸ்ட்ராட்டஜி டீம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்றதுக்கு ஆல்ரெடி.